Bloossompettals channel. Hi viewers, welcome to Bloossompettals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு இடியாப்பம் வந்து எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி மாவுல அந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே இடியாப்பம் செய்வோம். ஆனா இப்போ இதுல வந்து சத்து மாவுல நம்ம எப்படி இடியாப்பம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இதே மாதிரி தான் நீங்க வந்து கேழ்வரகு மாவு வச்சிருந்தாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்யலாம். அதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 1.5 கப் வந்து சத்து மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவைக்கு இனிப்புக்கேற்ப கொஞ்சமா பாகு காய்ச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏத்தபடி பாகு காய்ச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் இது வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்து பாகு காய்ச்சிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னா தண்ணிக்கு பதிலா நம்ம இத ஊத்தி நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு கரைச்சி ஊத்தலாம். இப்போ கொஞ்சம் ஊத்தி லைட்டா இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஏன்னா அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் லூஸாவே இருக்கட்டும். அப்பதான் நம்ம வந்து இடியாப்பம் புளியும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. டக்குன்னு அந்த இது வரும். கேழ்வரகு மாவுனாலும் நீங்க இதே பக்குவத்துல பிசைஞ்சா போதும். இங்க பாத்துக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லூஸா இருக்கணும் நல்லா. இந்த இடியாப்பம் அப்பதான் பிழியும் போது நமக்கு கஷ்டம் இல்லாம டக்குன்னு வரும். இப்போ இத வந்து பிழிஞ்சிரலாம். இப்போ இத இந்த மாதிரி பிடிச்சி நம்ம வந்து இடியாப்பம் புளியறதுக்கு இது பண்ணிக்கலாம். இதுல வந்து கொழுக்கட்டையும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இட்லி பாத்திரத்திலே வச்சு சும்மா அவிச்சு எடுத்தாலே போதுமானது. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பு கண்டி நம்ம இது மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு போட்டு பிசைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இடியாப்பத்தை வந்து நல்லா பிழிஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்கனால கொஞ்சம் தேங்காய் வேணாம். பெரியவங்களுக்குனா இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் தூவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும். நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு இதில் மாற்றிக்கலாம். நம்ம இடியாப்பம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு 9 மாதம் 10 மாதம் குழந்தைங்க நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே செய்யலாம். நம்ம சாதா சத்து மாவில் செய்யலாம். அதே மாதிரி நம்மளோட கேழ்வரகு மாவு இருக்கும்ல அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.